வணக்கம், வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம சுவையான மிக்சர் வீட்லயே எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இது அப்படியே பேக்கரியில் கிடைக்கிற அதே சுவையில் நம்ம வீட்லேயும் செய்யலாம். இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. நீங்கள் மிக்சர் செய்யும் போது 2 வாட்டி நீங்கள் மாவு எடுத்து அளந்து பிசையணும். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை மாவு பிசைஞ்சாலே போதும். அதே மாவை மிக்சர் செய்யறதுக்கு ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். ஓமப்பொடி, பூந்தி இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். அது எப்படிங்கிறத நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2 மடங்கு அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன். நான் பயன்படுத்தின கப்பை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் எந்த கப் எடுத்தாலும் நீங்கள் அதில் 2 மடங்கு எடுத்துக்கோங்க. இப்போ அதில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும். 2 கப் அளவுக்கு கடலை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இதில் என்னென்ன பொருள் ஆட் பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இது கூட மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். இப்போ மிளகாத்தூள் 2 மடங்குக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்க்கணும். உங்கள் காரம் அதிகமாக தேவைப்பட்டாக்கும் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். மீதி 1/2 டீஸ்பூனை நம்ம லாஸ்ட்டாக செஞ்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கணும். இப்போ 2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிட்டேன். மீதி 1/2 டீஸ்பூன் நம்ம வச்சிடலாம். மிக்சர் கடைசியாக செஞ்சுட்டு அதில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அடுத்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட நம்ம சூடான எண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றி பிசையணும். நீங்கள் லைட்டாக எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடு பண்ணி இதில் ஊற்றி தண்ணியும் ஊற்றி நீங்கள் பிசையணும். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் பார்த்துடலாம். ஓமப்பொடி புளியறதுக்கு இந்த மாதிரியான அச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருங்க. நீங்கள் செஞ்சிட்டு இருக்கும் போது போய் பண்ண முடியாது. அதனால முதலே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 கப் அவல், 1 கப்பு பொட்டுக்கடலை, பூண்டு இந்த மாதிரி நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. அது கூட முந்திரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன துண்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பூ, 1 கப் அளவுக்கு கடலை, இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம பிசையணும். அதிகமாக விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம எண்ணெயும் ஒரு சைடு சூடு பண்ணிகிட்ருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து சூடு பண்ணி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில், அப்படி இல்லைன்னா நீங்கள் முதலே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். மாவில் அதிகப்படியாக தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு பிழிஞ்சு வரும்போது உங்களுக்கு வராது, விட்டு விட்டு வரும், உடஞ்சி உடஞ்சி. நீங்கள் அதே மாதிரி தண்ணி கம்மியாக விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு பிழிஞ்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா இலக்கி நல்லா மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா வரும் ஓமப்பொடி. இப்போ இதில் பாதியை நம்ம எடுத்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். அதில் தான் நம்ம பூந்தி செய்ய போகிறோம். இதை தட்டு போட்டு மூடிடலாம். நான் அந்த ட்ரிக் என்னங்கிறத கடைசியில் சொல்கிறேன், எப்படி இது பண்ணலாங்கிறத. இப்போ இந்த பாதியில் தான் நம்ம ஓமப்பொடி செய்ய போகிறோம். பாருங்கள், ஒரு தடவை தான் நம்ம மாவு பிசைஞ்சோம். அதே மாவில் நம்ம ரெண்டுமே செஞ்சிடலாம். மிக்சர் செய்கிறதுக்கு பாதி வேலை கம்மியாயிடும். இப்போ நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கிற அச்சில் மாவை உருட்டி வச்சு நம்ம எண்ணெயில் புளிய வேண்டியது தான். இப்போ நம்ம அச்சை உள்ளே வச்சு நம்ம புளியணும். இந்த இது ப்ரெஸ் பண்ணுறது, நீங்கள் திருகுறது இல்லைனா அந்த பட்டன் மாதிரி ப்ரெஸ் பண்ணுறது வச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக நம்ம புளிஞ்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம இந்த மாதிரி முறுக்கு மாதிரி சுற்றி புளிஞ்சு விடணும். நீங்கள் பிழிஞ்சு விடும்போது கையில் அனல் அடிக்கும், அதனால கேர்ஃபுல்லாக இருங்க.
திருப்பி விடுறதுக்கு இந்த மாதிரி வந்து முறுக்கோட அந்த கரண்டி மாதிரி இருக்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக நம்ம திருப்பி விட்டுறலாம் ஓமப்பொடி உடையாம. 2 சைடும் நல்லா வேக விடணும். பாருங்க, முக்கால்வாசி வெந்துருச்சு. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா ஓமப்பொடியும் போட்டு எடுத்துடலாம். சுவையான ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சைடு வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து பூந்தி செய்யறதுக்கு எப்படி செய்யறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்டெப் நான் உடனே பண்ணிட்டேன், இல்லைன்னா வந்து ரொம்ப கட்டி ஆயிடும். இதில் வந்து நம்ம ஒரு பாதி எடுத்து வச்சிருந்த மாவில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி கையை வச்சு நல்லா பிசையணும். நம்ம இதுக்கு தனியாக மாவு எடுத்து பிசைய தேவையில்ல. பாருங்க, தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அதில் ஒரே ஒரு சிட்டிகை வந்து சோடாப்பு போடுறேன், பூந்தி உப்பி வர்றதுக்காக. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் எந்த கரண்டியில் பூந்தி போடுறீங்களோ அதில் போட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சுன்னா அதான் கரெக்டான பக்குவம். நீங்கள் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்துல நீங்கள் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்து போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து தடவி விட்டிங்கன்னா சூப்பராக பூந்தியெல்லாம் வந்து இல்லை முத்து முத்தாக கீழே விழும். நாங்கள் யூஸ் பண்ணுற சாரணி பார்த்தீங்கன்னா சாதாரண வீட்டில் இருக்கிறது தான். இது பூந்தி கரண்டி கூட கிடையாது. அதுலேயே அருமையாக வருது பாருங்க. இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்கனாலே போதும், முத்து முத்தாக கீழே விழும். ஒன்று மேலே ஒன்று போட்டுறக்கூடாது, இல்லைன்னா அது வந்து கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வராது. இப்போ நல்லா 2 சைடும் வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு பாருங்க. அந்த சலசலப்பும் அடங்கிடுச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பூந்தியும் வந்து நம்ம அந்த மாவில் இருக்கிறதெல்லாம் வந்து செஞ்சு வச்சிடலாம். பாருங்க, அருமையான முத்து முத்து பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பூந்தியும் செஞ்சு ஒரு தட்டில் வச்சிடலாம். நம்ம மாவு பிசைஞ்சு வச்ச உடனே நீங்கள் வந்து பூந்திக்கு வந்து தண்ணி ஊற்றி கையில் நல்லா பிசைஞ்சு வச்சிருங்க. இல்லைனா மாவு வந்து இருக்க இருக்க கட்டி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் பூந்தி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் சோடாப்பூ மிக்ஸ் பண்ணி வச்சா போட்டால் போதும். இந்த இதை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம வந்து கடலையை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலை ஃப்ரை ஆகிறதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது, டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். சில நேரம் வந்து கடலை வந்து நல்லா உடஞ்சி வரும். பாருங்கள், சில கடலை நல்லா உடஞ்சி வந்திருக்கு. அதனால நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். அடுத்து நம்ம வந்து பொட்டுக்கடலையை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். பொட்டுக்கடலை போட்டோன்னே நல்லா பொங்கி வரும் ஆயில். பாருங்க, நம்ம டக்குன்னு எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்துட்டாலே போதும். நம்ம அதையும் எடுத்து அதே தட்டில் ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து பொட்டுக்கடலையும் அதே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு வேறு எண்ணெயெல்லாம் நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. யூஸ் பண்ண எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து முந்திரி போட போகிறோம். முந்திரி வந்து நல்லா பொன்னிறமானோன்னு அதை நம்ம வந்து எடுத்து அந்த தட்டுலேயே வச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட கடலை, பொட்டுக்கடலை, முந்திரி எல்லாம் ஃப்ரை பண்ணி ரெடியாக இருக்குது. இதை நம்ம வந்து கடைசியில் மிக்சரோடு சேர்க்கணும். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணக்கூடியது வந்து அவல். அவல் வந்து நல்லா எண்ணெய் குடிக்கும், அதனால நீங்கள் போட்டுட்டு டக்குன்னு எடுத்துருங்க. அது வந்து எண்ணெயோட கலரையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடும். அதனால நீங்கள் வந்து அதே எண்ணெய் யூஸ் பண்ணலாமான்னு நினைக்க வேணாம். ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆயிலை இனிமேல் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அவளும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன போடலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பூண்டு போட போகிறோம். பூண்டு வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அதிகமாக எண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா பூண்டு போட்டிங்கன்னா டப்பு டப்புன்னு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் தள்ளி நின்றே பண்ணுங்கள். கடைசியாக நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் அப்படி தான் நல்லா படபடன்னு வெடிக்கும். அதனால நீங்கள் தள்ளி நின்றே நீங்கள் போட்டு எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மிக்ஸ் பண்ணுற ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிக்சருக்கு எல்லா செட்டப்பும் பண்ணிடலாம் வாங்க.
இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்சிங்க்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பூந்தியை வந்து உள்ளே போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு தடவை மிக்சரை எஃபோர்ட் போட்டு செஞ்சிட்டோன்னா ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனை இல்லை. அதுவும் ஆரோக்கியமான ஆயில், அதுக்கப்புறம் நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக நுணுங்கிடுச்சு நம்ம ஓமப்பொடி கையிலேயே. இதே மாதிரி எல்லா ஓமப்பொடியும் நுணுக்கி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கடலை அதெல்லாம் சேர்க்க போகிறோம். கடலை, பொட்டுக்கடலை, முந்திரி, அவல், அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலலாம் வந்து நம்ம உப்பு சேர்க்கலை, அதனால நம்ம வந்து உப்பு வந்து கடைசியாக காரமும் உப்பும் இதுக்கு தனியாக நம்ம ஆட் பண்ணணும். நம்ம ஓமப்பொடி பூந்தியில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால அந்த உப்பு வந்து இதுக்கு சேர்க்கும் போது பத்தாது. அதனால நம்ம வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூளையும் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் இந்த மிக்சர் கலவையோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா சூப்பரான அருமையான மிக்சர், பேக்கரி ஸ்டைலில் மிக்சர் வீட்லேயும் நம்ம செஞ்சு அசத்தலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் அந்த ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைமும் உங்களோட எஃபோர்ட்டும் நிறையாவே மிச்சமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.